ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்றைக்கி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போலி ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு 3/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசையணும். அதுக்காக இடிகள் எடுத்திருக்கேன். இடிகளை வச்சு நல்லா இது மாதிரி குத்தினோன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும் மாவு. நெக்ஸ்ட்டு குக்கரில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போட்டு அது ஊற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதில் 3 சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கையாலேயே அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 3/4 கப் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி வெல்லத்தை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கரைஞ்சால் மட்டும் போதும். கரைச்ச வெல்லத்தை வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். அதை அது கூட ஆட் பண்ணி நெய்யிலே அந்த தேங்காய் வறுபடணும். அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு ஏலக்காய் நச்சு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வடிகட்டி வச்ச வெல்லத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசித்து வச்ச சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியான பதம் வரணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. இது செகண்ட் ஸ்டேஜு. தேர்ட் ஸ்டேஜ் சட்டியில் ஒட்டாமல் நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும். அது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு நல்லா ஊறிடுச்சு. அதில் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இது மாதிரி லைட்டாக தட்டிட்டு ஒரு இலையிலையோ இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் இது மாதிரி தட்டிக்கலாம். எண்ணெய் நல்லா கையில் தடவிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை வள்ளிக்கிழங்க நல்லா ஊற்றிட்டு இது மாதிரி உள்ளே வச்சு இது மாதிரி பண்ணிக்கிட்டு வாழை இலையில் வச்சு நல்லா இது மாதிரி கையாலேயே தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெலிசாக பண்ணிக்கலாம், ரொம்பவும் மெலிசாக வேணாம். இது மாதிரி தட்டி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் நெய் இல்லாட்டி ஆயில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச போலியை தோசைக்கல்லில் போட்டு 2 சைடும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகணும். இது நல்லா இது மாதிரி விட்டு வரும். வந்துச்சுன்னா ஒரு சூப்பரான சாஃப்டான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போலி ரெடி. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.